நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு அண்மைச் செய்தி, திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எவ்வளவு சீட் என்ற கேள்வியானது எழுந்துள்ளது. கம்யூனிஸ்ட் மற்றும் மதிமுகவுக்கு சீட் குறைக்க வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். முதல் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் என இந்த 4 கட்சிகளுக்கும் தலா 6 தொகுதிகள் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது கொடுக்கப்பட்டு, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என இந்த 2 கட்சிகளும் தலா 2 இடங்களில் வெற்றி பெற்று 4 இடங்களில் தோல்வியடைந்தது. மதிமுக உதயசூரன் சின்னத்தில் 6 இடங்களில் வெற்றி பெற்று 6 இடங்களில் இடம் வாங்கி அதில் 4 இடங்களில் வெற்றி பெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 6 இடங்கள் வாங்கி சுயேட்சை சின்னத்தில் நின்று 4 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் மதிமுக என இந்த 3 கட்சிகளுக்கும் தலா 4 தொகுதிகள் தான் முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது திமுக அறிவுறுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கூட்டணியில் நிறைய கட்சிகள் வருகிறது. 21 கட்சிகளுக்கு மேல் நமது கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் தற்போது இணைந்திருக்கிறது. எனவே இதன் காரணமாக கூடுதலாக வரும் 6 கட்சிகளுக்கும் சேர்ந்து இடம் கொடுக்க வேண்டிய தேவை இருப்பதால் இடங்களை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று கோரிக்கை வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தற்போது இருக்கக்கூடிய சூழல் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் மதிமுக என இந்த 3 கட்சிகளுக்கும் 4 தொகுதிகள் மட்டுமே முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் ஒதுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது அவர்களுக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. 6 தொகுதிகளில் 4 தனி தொகுதியும் 2 பொது தொகுதியும் என மொத்தமாக கடந்த முறை வழங்கப்பட்ட அதே அளவின் அடிப்படையில் 6 தொகுதிகள் வழங்கப்படும் என்று முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது சொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் தொடர்ச்சியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் தற்போது 2 கட்ட பேச்சுவார்த்தையை நடைபெற்ற நிலையில் அந்த பேச்சுவார்த்தை இன்னும் முடிவுக்கு பெறவில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்று அழைப்பதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது அழைக்கப்படவில்லை. மேலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை நின்ற இடங்களை விட கூடுதலாக இடங்கள் வாங்கிதான் நிற்போம் என்று அதன் கட்சியுடைய பொதுச்செயலாளர் சண்முகம் அவர்களும் தெரிவித்திருந்தார். மதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை வாங்கிய அதே போல உதயசூரன் சின்னத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம், தண்ணீர் சின்னத்தால் நிற்போம் என்று அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் வைகோ அவர்களே நேரடியாக செய்தியாளர் சந்திக்கும் போது தெரிவித்தார். இந்நிலையில் இந்த பேச்சுவார்த்தையானது தற்போது நிலுவையில் இருக்கிறது. ஏனென்றால் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு தான் அதிக இடங்கள் ஒதுக்கப்பட்டு அதற்கான ஒப்பந்தங்கள் நேற்று தினம் கையெழுத்தான நிலையில் மீதம் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளாக சொல்லப்பட்ட அந்த 4 கட்சிகளும் தங்களுடைய ஒப்பந்தத்தை இந்த வாரத்துக்குள் இறுதி செய்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு தொடர்ச்சியாக கட்சிகள் அழைப்பு விடுத்தப்பட்ட நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் மதிமுகவுக்கு தலா 4 இடங்கள் மட்டுமே ஒதுக்கப்படுவதாக முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது திமுக அறிவுறுத்தியிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போதே 6 தொகுதிகள் வரை உயர்த்தப்படலாம், அதாவது கடந்த முறை வாங்கிய அதே அளவுக்கு உங்களுக்கு இடம் தரப்படும் என்று திமுக சார்பில் சொல்லப்பட்டதாகவும் தற்போது விடுதலை சிறுத்தைகள் சார்பில் சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையிலே அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் போது கடந்த முறை பெற்ற 6 தொகுதிகளை வாங்கி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறார்களா, இல்ல திமுக கூட்டணி அதிக கட்சியில் வருவதால் இடங்களை குறைத்துக் கொண்டு கையொப்பம் என்று அடுத்த பேச்சுவார்த்தையின் போது தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.